சப்ஸ்கிரைப் பாருங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் போடக்கூடிய வீடியோ அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். உங்கள் யாருக்காவது டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் இருக்க இந்த லிங்கை பயன்படுத்தி டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃப்ரீ டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா லைவ் மார்க்கெட் அப்படி நான் தந்துட்டுருக்கேன். லைவ் மார்க்கெட் சப்போர்ட்டு. ஸோ உங்களுக்கு பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் கால்குலேஷன் மெத்தடில் நிறையா வந்து இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸ், அதோட என்ட்ரி, டார்கெட், சப்போர்ட் லெவல் தந்துட்டுருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நாளைக்கு என்ன லெவலில் அப்படின்றத நான் ஆல்ரெடி டெலிகிராம் குரூப்பில் அப்டேட் பண்ணிட்டேன். அதே மாதிரி முக்கியமான ஷார்ட் டைம் ஸ்டாக்ஸு, ஸ்விங் ஸ்டாக்ஸு, லாங் டைம் ஸ்டாக்ஸ் அதெல்லாம் கூட அப்டேட் பண்ணுவேன். ஸோ விருப்பம் உள்ளவங்க நம்ம ஃப்ரீ டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் நாளைக்கு என்ன மார்க்கெட்டில் லெவல்ஸ் எல்லாம் மேலே எவ்வளோ இருக்க போகுது, கீழே என்னன்றதை போய் பார்க்கலாம். கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஸோ ஃபிபனாச்சியோட 50 மினிட்ஸ் சார்ட்டு. ஸோ இது வந்து டவுன் சைடில் வந்து இப்போ ரீசெண்ட் ஸ்விங்கை வச்சு இங்கே வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கேருந்து இந்த ரீசெண்ட் ஸ்விங் வச்சிங்கன்னா 0.5 0.6 லெவல் இங்கே இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து கீழே வந்து இந்த இடம் வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணி கீழே வந்தோம் அப்படின்னா ஸோ இந்த டவுன் சைட் லெவல்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ரீடெஸ்ட் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி இங்கே முக்கியமான இந்த ஜோன் வந்து 51,900 வந்து 936 900 வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் லெவல் தான். ஸோ இங்கேருந்து ரிவர்சல் எடுக்க சான்சஸ் இருக்குது. இங்கே பெரிய கேப் அப் ஓப்பன் ஆனால் அந்த இடம் வந்து பெரிய பாக்ஸ் வந்து கீழே வந்து கேப் ஃபில்லிங் பெண்டிங்கில் இருக்குது. ஸோ இதை ஃபில் பண்ணுறதுக்கு மார்க்கெட் கீழே வரதுக்கு ட்ரை பண்ணுவோம். சரிங்களா? ஓகே கைஸ், இப்போ நேட்டோ அண்டு எல்லாம் யூஎஸ் எல்லாம் சேர்த்துட்டு ரஷ்யாவுக்கு அகேன்ஸ்டாக ஏதோ ஒரு சில விஷயங்கள் பண்ண போகிறாங்க. அது பண்ணாங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து பெருசாக விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் அந்த மாதிரி ஆக்ஷன் எதுவும் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலை, சைலண்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா மார்க்கெட் திரும்பவும் ஆல் டைம் ஹையை நோக்கி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே கைஸ், இது வந்து டவுன் சைட் லெவலு. அப் சைட் லெவலும் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன், அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ரீசன்ட் ஸ்விங் இது தான். ஸோ இந்த ஸ்விங்கை பயன்படுத்தி நீங்கள் வச்சிங்க அப்படின்னா ஸோ அப் சைடில் உங்களுக்கு இந்த லெவல்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஓகே கைஸ், ஸோ இந்த கேப் ஃபில்லிங் ஜோன் வந்து ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கேன். இதை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு மார்க்கெட் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவோம். சரிங்களா? ஓகே கைஸ், ஸோ அதே மாதிரி நம்ம ப்ரீமியம் கால்குலேஷன் மெத்தடில் நம்ம சார்ட்டோட இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸ், அதோட என்ட்ரி, அதோட டார்கெட், அதோட சப்போர்ட் லெவல் தந்திருக்கேன். பார்த்து நீங்கள் வந்து இதுக்கு கால் அண்ட் புட் ரெண்டுமே வந்து ஈவன் ஒரே ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தான். ஸோ அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்க்கு கால் சைட், புட் சைடு எல்லாத்துக்குமே ஒரே என்ட்ரி ப்ரைஸ் தான். யார் இந்த என்ட்ரி ப்ரைஸ் வந்து பிஇபி லெவலில் சஸ்டெயின் பண்ணுறாங்களோ அந்த சைடு மார்க்கெட் மொமெண்டம் போகும். உங்களுக்கு அதுக்கான டார்கெட் வந்து இதெல்லாம் போய் ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே கைஸ், 52 700 600 52 500 52 400 அதே மாதிரி 51 900 வரைக்கும் நான் தந்திருக்கேன். ஸோ இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நாளைக்கு வந்து ஆக்ட் ஆகும். ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து டீப் இன்டர்மெண்டில் எடுத்து நீங்கள் வந்து ட்ரேட் எடுங்க. மார்க்கெட் ஓப்பனிங்கே தெரிஞ்சிடும், எந்த வந்து ஜோனில் வந்து ஓப்பன் ஆகிறான்னு, கேப் அப்பா, கேப் டவுனா, இல்லை ஃப்ளாட் ஓப்பனிங்க அப்படின்னு தெரிஞ்சிடும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், அதே மாதிரி இந்த ஃபிபனாச்சியில் உங்களுக்கு ஸோ இந்த இன்னைய லோலேருந்து ஹை வச்சிங்கன்னா அது ஒரு 50% லெவல் கிடைக்கும். அந்த லெவல் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோனாக ஆக்ட் ஆகும். சரிங்களா? ஸோ இந்த ஜோன் வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஜோனாக ஆக்ட் ஆகும். சரிங்களா? ஸோ இந்த ஜோனையும் மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து உங்களுக்கு வந்து லோ டு ஹை வச்சிங்க அப்படின்னா பெரிய ஸ்விங்கு. ஸோ உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து டவுன் சைடு எவ்வளோ தூரம் போகும் அப்படின்றத இதில் காட்டும். சரிங்களா? இப்போ அது வரைக்கும் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். தேவையானவங்க இந்த லெவல்ஸை வந்து இதே மாதிரி ஃபிபனாச்சி வரைஞ்சி மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே கைஸ், அப் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்டர்டே ஹைலேருந்தே நீங்கள் வந்து மார்க் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த பெரிய ஸ்விங் கிடைச்சா இன்றைக்கி லோ வச்சிங்க அப்படின்னா ஸோ அப் சைடில் பெரிய ஸ்விங் எவ்வளோ தூரம் போகும் அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அந்த கேப் ஃபில்லிங்க்கு மேலேயே போயிட்டு இவ்வளோ தூரத்துக்கு இருக்குது. இந்த லெவல் எல்லாம் தேவைப்படுறவங்க மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மேக்ஸிமம் நம்ம ப்ரீமியம் கால்குலேஷன் மெத்தடில் தந்திருக்க அந்த சார்ட்டை பயன்படுத்தி நீங்கள் அந்த என்ட்ரி ப்ரைஸ், டார்கெட், சப்போர்ட்டை பயன்படுத்தி ட்ரேட் எடுங்க. பிகினர்ஸ் வந்து இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து உங்களுக்கு ட்ரேட் பண்ண தெரியலன்னா, கன்ஃபியூஸ் ஆகிறீங்க, ஸ்டாப் லாஸ் போட தெரியல அப்படின்னா உங்களுக்கு நான் ஃப்ரீயாகவே இது எல்லாமே சொல்லி தந்துடுறேன். எங்கே சப்போர்ட்டு, இதுதான் வந்து ஸ்டாப் லாஸு, இதுதான் வந்து ரெசிஸ்டன்ஸ், வந்து டார்கெட் உங்களுக்கு தந்துடுறேன், இதுதான் என்ட்ரி ப்ரைஸ். ஸோ இதை ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகே கைஸ், ஸோ இந்த லெவலை பயன்படுத்தி நீங்கள் ட்ரேட் எடுங்க. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.